ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் இருக்கு. ஸோ அவரை பத்தி அப்படின்னு சொல்றதை விட அவரோட அடுத்த படத்தை பத்தின ஒரு சூப்பர் அப்டேட்டோட தான் இப்போ நான் வந்திருக்கேன். அதை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு படத்தோட ஸ்கிரீன் பிளே இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி பல சினிமா வல்லுநர்கள் சொன்னதை நம்மளால கேட்க முடிஞ்சது. ஸோ அந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த படத்துல ஒருத்தவங்க வந்தாங்க சாட்சினா, அவங்க பிக் பாஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த படம் அவ்வளோ ரீச் ஆச்சு. அவ்வளோ அளவுக்கு மக்கள் கிட்ட பேர் வாங்கின ஒரு படம் அப்படின்னா அது வந்து விஜய் சேதுபதியோட ஸ்பெஷல் 50th ஃபிலிம் மகாராஜா அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இன்னும் ஏன் விஜய் சேதுபதியோட படங்கள் வெளியே வரல? அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, ஷூட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்றாரு, ஆனா ஏன் படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே, இந்த அமைதி ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த அமைதிக்கு பின்னாடி ஏதாவது புயல் இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கெல்லாம் சூப்பரான ஆன்சர் கொடுக்கற மாதிரி தான் விஜய் சேதுபதியோட அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா போஸ்டரோட அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதி நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அடுத்ததா மே மாசம் 23ஆம் தேதி ஏஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியில வந்திருக்கு. தென் போஸ்டரோடவே வந்திருக்கு. போஸ்டர்லாம் பார்க்கும்போது பயங்கர மாசா இருக்கு. சோ நம்ம விஜய் சேதுபதியை ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ரசிக்கிறோம். அதே மாதிரி இந்த படத்திலையும் டோட்டலா வேற லெவல்ல வர போறாரு அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் ஆறுமுககுமார், அவர் இந்த படத்தை ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி யாரை வச்சு எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரூம் போட்டு யோசிச்சு ஃபைனலா விஜய் சேதுபதியை தவிர இதுக்கு யாருமே செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சு அவரை வச்சு படம் எடுத்து முடிஞ்சு இப்போ அது ரிலீஸுமே ஆக போகுது. சோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா கமர்ஷியல், ஆக்ஷன், என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாமே மிக்ஸ் ஆனதுதான் ஏஸ் படம். இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா மலேசியாவில் நடந்திருக்கு. அப்ப விஜய் சேதுபதி வெளிநாட்டவரா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் அவர் பேசினா எப்படி இருக்கும், எதனால இந்த படம் மலேசியாவில் போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியால தான் ஷூட் பண்ணிருக்காங்க. இப்ப ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த டீமே வந்து சென்னை வந்துட்டாங்க. இப்போ பட ப்ரமோஷன், ஆடியோ லான்ச் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்காக லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மந்த் அப்படின்றப்போ நிறைய செலிபிரிட்டிஸோட மேரேஜஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மே மாசம் அப்படிங்கிறப்போ நிறைய செலிபிரிட்டிஸோட படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா மே 1 அன்னைக்கு சூர்யாவோட ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக போகுது. தென் மே 9 அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரியோட மாமன் படம் ரிலீஸ் ஆக போகுது. தென் சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு நடுவுல மே 23 தான் வந்துட்டு விஜய் சேதுபதியோட ஏஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா சம்மர் லீவை டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சம்மர்ல படங்கள் வந்து அதிகமா போகும் அப்படின்றது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா அரண்மனை 4 ரிலீஸ் பண்ணி 100 கோடியை தாண்டி வசூல் சாதனை படைச்சது. லீவு டைம் அப்படின்றதுனால எல்லாருமே ஃபேமிலியோட வெளியில போவாங்க. பட் வெயில் தாங்க முடியாதவங்க பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் 3 hours உட்கார்ந்து அந்த ஏசியை என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து தியேட்டர்லாம் போவாங்க. அதனால படங்கள் நல்லா ஓட ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இவங்க வந்து லீவை டார்கெட் பண்ணி இந்த படங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு நடுவுல விஜய் சேதுபதியோட 50வது படம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் படம் மகாராஜா. அந்த படத்தோட வசூல் சாதனை எவ்வளவு அப்படின்னா 150 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு. இதுக்கு நடுவுல இந்த படம் வந்துட்டு சீனாவிலுமே ரிலீஸ் ஆயிருக்கு. சீனால மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ், ஓடிடில ரிலீஸ் ஆகியுமே எக்ஸ்ட்ரா 150 கோடி ரூபாய் அதுல வந்து லாபம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஏஸ் படம் வசூல் சாதனை படைக்குமா, இதே மாதிரி லாபம் வருமா? நடுவுல ஒரு சில படங்கள் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து தோல்வியை கொடுத்திருக்கு. ஆனா அந்த அமைதி ஏன் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். சோ இந்த ஏஸ் படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அடுத்ததா விஜய் சேதுபதி அதே மாதிரி மாஸ் காட்டுவாரா, அவரோட வசூல் சாதனை படைக்குமா, இந்த படத்துல அவர் எப்படி வர போறாரு, இதுல வந்து டைலாக்ஸ் எல்லாம் எப்படி ஹிட் ஆக போகுது, சாங்ஸ் எப்படி ஹிட் ஆக போகுது, சோ அவரோட ஆக்டிங் இதுல எப்படி பேசப்பட போகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது. ஏன்னா மே
23 வந்துட்டு படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு நமக்கு. ஸோ விஜய் சேதுபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஐ ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எல்லாம் கொண்டாடுறதுக்கு ரெடியா இருங்க, படத்தை தியேட்டர்ல போய் பாக்குறதுக்கு ரெடியா இருங்க. உங்களுடைய மக்கள் செல்வன் அமைதிக்கு பின் புயலா கிளம்பி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு விஜய் சேதுபதியை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள், டே பை டே நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் இமிடியேட்டா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.